எப்படி இருக்கு? இட்லி பொடி. வரமிளகா பூண்டு பொடி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, புளி, கருவேப்பிலை, அதுக்கப்புறமேட்டு மெயினானது பார்த்திங்கன்னா இந்த வரமிளகா தான். இது நிறைய வாங்கிட்டோம். ஸோ என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து இட்லி பொடி செய்யினாங்க, வீட்டில் காலி ஆகிடுச்சு. அதனால் இதை வச்சு இதை செய்ய போகிறேன். கடலைப்பருப்பு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உளுந்தும் இதில் ஆட் பண்ணிக்கணும். உளுத்தம்பருப்பையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும் நல்லா. நான் ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணலை. புளி, அதுக்கப்புறம் பூண்டு தோல் உரிக்காமல் தான் போட்டிருக்கேன். நான் பூண்டு நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பூண்டு தான் போட்டு மெயினாக பண்ண போகிறதுனால. கொஞ்சம் கருவேப்பிலையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஹீரோவான வரமிளகாவையும் போட்டாச்சு. இதை பார்த்திங்கன்னா எண்ணெய் போடாமல் தான் பண்ணியிருக்கேன். ஸோ சிம்மில் வச்சு பண்ணுங்கள், இல்லைன்னா ரொம்ப நெடி ஏறிடும். எல்லாத்தையும் ஃபைனலாக ஆட் பண்ணியாச்சு. கடைசி இது ஹீட்டாக இருக்கும் போதே இதில் வந்து இது கூடவே பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணுறேன். கட்டி பெருங்காயமாக இருந்தால் வறுத்துட்டு போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது சூடாறினதுக்கப்புறமேட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க லாஸ்ட்டாக. ஸோ அரைச்சிட்டேன். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு இதை போட்டு வச்சுக்கலாம். ஒரு 15 days வரைக்கும் வெளியே வைக்கலாம். இது நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி நான் பார்த்திங்கன்னா நிறைய வரமிளகா போட்டு பண்ண மாட்டேன். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். அவருக்காக தான் செஞ்சது. இது எனக்கு தெரிஞ்சு 1 weekக்குள்ளேயே நாங்கள் காலி பண்ணிவிடுவோம் தான் நினைக்கிறேன். ஸோ இட்லி, தோசை, சூடான சாதத்து கூட நம்ம போட்டு சாப்பிட்லாம். இது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருந்தது. அவங்களே ரொம்ப நல்லா இருந்தது சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு தோசையே சாப்பிட்டாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.